ரெடியா? கவனிமா, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி எஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். ட்ரையல் பேலன்ஸ் ட்ரேடிங் P&Lயும் பேலன்ஸ் ஷீட்லயும் எப்படி எஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். கரெக்டா இருந்தா ட்ரையல் பேலன்ஸ் என்ன? ட்ரையல் பேலன்ஸ் என்ன பேலன்சிங்? which match the debit balances with the credit balances. Profit credit balance ஆல ரெக்கார்ட் ஆகுது, credit balance ஆல வருது. ஆனா எந்த சைடு உட்கார்ந்துட்டு இருக்கும்? டெபிட் பேலன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும். ஏன்னா கிரெடிட் பேலன்ஸ் சேலால தான் ப்ராஃபிட் வருது. சேலுக்கான ப்ராஃபிட் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்? டெபிட் சைடான அசெட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். இங்க கேஷ்லயோ ஸ்டாக்லயோ இன்வென்டரிலயோ ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த ப்ராஃபிட் இருக்க போகுது. அதை தனியா எடுத்து காட்டுறது தான் நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் போட்டு ப்ராஃபிட் என்னன்னு போட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். சோ எங்கெங்க ஐட்டம்ஸ் வரணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட்ல இருந்துச்சுன்னா எய்தர் இட் should be comes under trading P&L debit or balance sheet debit asset side. ட்ரையல் பேலன்ஸ் கிரெடிட்னா ட்ரேடிங் P&L கிரெடிட் ஆர் பேலன்ஸ் ஷீட் கிரெடிட். பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு. இஃப் இட் இஸ் ஃபார் த இயர் அப்படின்னா என்னன்னா நெக்ஸ்ட் இயருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நெக்ஸ்ட் இயருக்கு இதுக்கும் அப்படின்னா அப்படியே P&L போட்டுரு. நெக்ஸ்ட் இயருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்ல போடு. பாதி நெக்ஸ்ட் இயருக்கு பாதி இந்த வருஷத்துக்கு பாதி இந்த வருஷத்துக்கு போடு, பாதிய பேலன்ஸ் ஷீட்ல போட்டு. அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் எல்லாம் மைனஸ் பண்றோம், ப்ரீபெய்ட் எல்லாம் செட் அப் பண்றோம். கரெக்டா ராஜா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது most important part, trading account. trading account எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? நம்மளுக்கு இருக்க சிலபஸ் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான். நம்மளுக்கு என்ன சிலபஸ் இருக்கு? ஃபைனல் அக்கவுண்ட், ஷோர் ஷார்ட் 10 மார்க். ஆல்ரெடி பிஆர்எஸ் பார்த்திருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் அட்டெம்ப்ட்ல 10 மார்க் கேட்பான். அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பாக்குற கான்செப்ட் அவனுக்கு சிலபஸ் சாப்டரா பாத்தீங்கன்னா அடுத்த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் கன்ஃபார்ம் ஷோர் ஷார்ட் எத்தனை மார்க் கேட்பான்? 10 மார்க். ஷோர் ஷார்ட் எல்லா கொஸ்டின்லயும் 10 மார்க். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் 10 மார்க், பார்ட்னர்ஷிப் 10 மார்க், என்பிஓ 10 மார்க், கம்பெனி 10 மார்க், 40 மார்க் பாஸ். மிச்சம் இருக்கிற இன்வென்ட்ரி பிஆர்எஸ் அதெல்லாம் மிச்சம் இருக்கிற மார்க்ஸ் தான். இதெல்லாம் 10 10 10 40 மார்க்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் நீ ஆல்ரெடி இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதா. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே எதுல படிச்சிருப்ப? 12th படிச்சிருப்ப. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்னால முடிஞ்ச நான் சொல்லித்தரேன். கவனி. ட்ரேடிங் அக்கவுண்ட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக் வரும், என்ட்ரி வரும். பை சேல்ஸ், பை க்ளோசிங் ஸ்டாக், 2 பர்ச்சேசஸ், லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இங்க லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், 2 எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் போட்டு 2 கிராஸ் ப்ராஃபிட். பேலன்ஸ் பண்ணா கிராஸ் ப்ராஃபிட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். why opening stock is debited? லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் பண்ணா ஏன் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் பண்ணணும்? என்ன இருக்கா? அதை வச்சாதான் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் நத்திங் பட், இந்த டெஃபினேஷன் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டேன், நல்லா கவனி. ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் ஆர் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் நத்திங் பட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்ங்கிறது என்னது? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். எப்படி சார் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் என்ன சார்? இதுக்கு முன்னாடி உனக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்னா என்னன்னு தெரியுதான்னு செக் பண்ணணும். உனக்கு ப்ரீபெய்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாதான் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ப்ரீபெய்டு நான் சொல்ல முடியும். சரி, 1/4/2019 அன்னைக்கு, என்னைக்கு? ஏப்ரல் 1, 2019 அன்னைக்கு I am paying rent of rupees 1,20,000 for 12 months. ஃபியூச்சர்ல உள்ள 12 மந்த்ஸ்க்கு நான் ரெண்ட் பே பண்ணிடுறேன். எவ்வளவு ரெண்ட்? 1,20,000, லைக் 10,000 ஈச் மந்த். 1/4/19 அன்னைக்கே பே பண்ணிட்டேன். அது ப்ரீபெய்டா இல்லையா? முன்னாடியே பே பண்ணிட்டேனா இல்லையா? சொல்லுவா. எப்படி ப்ரீபெய்டு? 1/4/19 அன்னைக்கே நான் பே பண்ணிட்டேன், 12 மந்த்ஸ்க்கு நான் பே பண்ணிட்டேன். சோ இட் இஸ் என்னது? ப்ரீபெய்டு. அதான் தப்பு. நல்லா கவனிச்சுக்கோ. எனி எக்ஸ்பென்ஸ் which falls on the next accounting period is known as prepaid expense. அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் இப்பே பண்ணாதான் அது பேர் என்னது? ப்ரீபெய்டு. அடுத்த வருஷம் சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் பீரியட், அக்கௌண்டிங் பீரியட். 3 மாசம் அக்கௌண்டிங் பீரியட் இருந்தா 4வது மாசத்துக்கு கூட ப்ரீபெய்டு தான். நம்மளோட அக்கௌண்டிங் பீரியட் ஜெனரலி எத்தனை மந்த்ஸ்? 12 மந்த்ஸ். அப்ப 12 மந்த்ஸ்க்கு எந்த அக்கௌண்டிங் பீரியடோ அந்த அக்கௌண்டிங் பீரியட் தாண்டி அடுத்த பீரியடுக்கு நீ பே பண்ணினா அது ப்ரீபெய்டு. நான் 1/4/19 இருந்து 12 மந்த்ஸ்னா எந்த பீரியட் வரைக்கும் வரும்? 31/3/2020 ஃபார் த அக்கௌண்டிங் பீரியட் தான். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ நத்திங் இஸ் ப்ரீபெய்டு ஹியர். நான் முன்கூட்டியே பே பண்றதுனால அது பேர் என்ன கிடையாது? ப்ரீபெய்டு கிடையாது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல ஃபாலோ ஆனாதான் அது பேர் என்னது? ப்ரீபெய்டு.
சேம் வே போன மந்த் ரெண்ட் நான் பே பண்ணல, அதுக்கு முந்தின மந்த் ரெண்ட் நான் பே பண்ணல, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பே பண்ணல, எல்லாத்தையும் சேர்த்து ஜிபே பே பண்றேன். இட்ஸ் நாட் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். லாஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட் ரெண்ட், அதுதான் என்ன ரெண்ட்? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். போன பீரியட்ல போன மந்த் நான் ரெண்ட் பே பண்ணல, இந்த மந்த் நான் ரெண்ட் பே பண்ணல, அடுத்த மந்த் நான் பே பண்ணல. அப்போ பாரு, ஏப்ரல்ல இருந்து ஜனவரி வரை நான் ரெண்டே பே பண்ணல, எல்லா ரெண்டையும் நான் பிப்ரவரியில பே பண்றேன். ரெண்ட் பே பண்ண பேயபிளா? அப்போ பேலன்ஸ் ஷீட்ல இது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டா வருமா வராதா? வரவே வராது. ஏன்னா ஏப்ரல்ல இருந்து பிப்ரவரி ஜனவரியில ரெண்ட் நான் எப்ப பே பண்ணிட்டேன், மார்ச்சுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்ப 31 மார்ச் அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்ன வராது? அவுட்ஸ்டாண்டிங் வராது. டியூரிங் த அக்கௌண்ட் பீரியடுக்குள்ள நீ முன்கூட்டி பே பண்ணலாம், லேட்டா பே பண்ணலாம், கரெக்டா பே பண்ணலாம். அது ப்ரீபெய்டாவோ அவுட்ஸ்டாண்டிங்காவோ கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு ஃபாலோ ஆனாதான் அது என்னது? ப்ரீபெய்ட். இப்போ 1/10/2019 அன்னைக்கு நான் 12 மந்த்ஸ்க்கு பே பண்றேன். 1/10/2019 அன்னைக்கு நான் எத்தனை மந்த்ஸ்க்கு பே பண்றேன்? 12 மந்த்ஸ்க்கு பே பண்றேன். இது ப்ரீபெய்டான்னு கேட்டா ப்ரீபெய்ட் கிடையாது. நான் இப்போ புக்ஸ் 30/9/2020 க்ளோஸ் பண்ணா, அப்போ 31 மார்ச் தாண்டாதான் ப்ரீபெய்ட் கிடையாது. நம்மளோட அக்கௌண்டிங் பீரியட்ஸ். இப்போ இந்த இடத்துலயே இது ப்ரீபெய்டு. நல்லா கவனி, இந்த 1/4/19 120 1,20,000 நான் ப்ரீபெய்ட் இல்லன்னு சொன்னேன்ல, மேபி ப்ரீபெய்ட் ஆகலாம். எப்போ? நான் டிசம்பர்லயே புக்ஸை க்ளோஸ் பண்ணா, நான் டிசம்பர்லயே புக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்ப 9 months ஃபார் த அக்கௌண்டிங் பீரியட், 3 months ஃபார் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட். அப்ப 3 months என்ன ஆயிடும்? ப்ரீபெய்ட் ஆயிடும். அப்போ ப்ரீபெய்டா இல்லையான்றது ரெண்டு விஷயத்துக்கு இருக்கு. ஒண்ணு, நம்ம அக்கௌண்டிங் பீரியட் தாண்டி ஃபாலோ, அக்கௌண்டிங் பீரியட்ல பே பண்ணிருக்கணும். அது எந்த பீரியட்ல ஃபாலோ ஆகணும்? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்காக பே பண்ணிருக்கணும். அந்த அக்கௌண்டிங் பீரியட் எப்படி கண்டுபிடிப்பனா? புக்ஸ் க்ளோசிங் இஸ் த அக்கௌண்டிங் பீரியட் க்ளோசிங். புக்ஸ் எப்ப நான் க்ளோஸ் பண்றனோ அதான் என்னோட எது க்ளோசிங்? அக்கௌண்டிங் பீரியட் க்ளோசிங். நான் 31 டிசம்பர் க்ளோஸ் பண்ணா இதுலயே ப்ரீபெய்ட் இருக்கு, 31 மார்ச் க்ளோஸ் பண்ணா ப்ரீபெய்ட் இல்ல. இந்த இடத்துல ப்ரீபெய்ட் இருக்கு. நான் ஒரிஜினலா சொன்ன क्वेश्चन படி பார்த்தா 31 மார்ச் க்ளோஸ் பண்ணா 6 months ப்ரீபெய்ட், 6 months ஃபார் தி இயர். இது ஃபார் தி இயர், இது ப்ரீபெய்ட். ஆனா நான் 30th செப்டம்பர் 2020 க்ளோஸ் பண்ணா நத்திங் இஸ் ப்ரீபெய்ட். அப்ப ப்ரீபெய்ட் புரியுதா? இப்போ ப்ரீபெய்ட் என்னன்னு புரிஞ்சிச்சா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு நீ என்ன என்ட்ரி போடுவ? நார்மலா ப்ரீபெய்டுக்கு இங்க ரெண்ட் இருக்கு, 2 ரெண்ட் ப்ரீபெய்ட் இருக்கு, என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவ? மைனஸ் ப்ரீபெய்ட் போட்டுருவியா? இந்த ப்ரீபெய்ட் திரும்பி எங்கவா போடுவ? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு ப்ரீபெய்ட் போடுவ. ஏன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கான ரெண்டை இப்பயே பே பண்ணிட்டேன். அப்ப இந்த பீரியடுக்குள்ள P&L எல்லாம் வரக்கூடாது, அது நெக்ஸ்ட் பீரியடோட P&L எல்லாம் வரணும். சோ இந்த பீரியட்ல நீ என்ன பண்ணிடுறாத? மைனஸ் பண்ணி அதை எதுவா எடுத்துட்டு போயிடுற? அசெட்டா எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல 2 ரெண்ட்னு காமிச்சிருவேன். சேம் வே there is some stock included in this purchase. There is some stock included in this purchase which is made during the year, but the same purchased stock will be sold during the next year. அப்ப இந்த வருஷத்துல அது எக்ஸ்பென்ஸா காட்ட கூடாது. இப்ப நான் பர்ச்சேஸ் மட்டும் போட்டா இதுலயே சம் ஸ்டாக் இருக்கு, அது இன்னும் செல் ஆகல, அது எப்ப செல் ஆகும்? நெக்ஸ்ட் இயர். அப்ப நெக்ஸ்ட் இயர் தான் என்னவா காட்டணும்? அப்ப கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ணு? பர்ச்சேஸ்ல இருந்து மைனஸ் பண்றதுக்கு பதிலா எப்படி ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணணும், அது ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்றதுக்கு பதிலா ஆப்போசிட் சைடுல என்ட்ரி போடுறேன். ஏன் சார் ஆப்போசிட்ல என்ட்ரி போடுறீங்க? இங்கேயே மைனஸ் பண்ணலாமே. பண்ணலாம். நம்ம ஸ்கெடியூல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறோம்ல, ஷெட்யூல் 3 என்ன கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் போடுறோம்ல, இங்க தான் மைனஸ் பண்ணுவோம். டெபிட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் வச்சிருக்கிறதுனால எங்க போடுறோம்? ஏன் சார் அப்ப ப்ரீபெய்டிங் கிரெடிட்ல போடக்கூடாதா? இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னு சொல்றேன். 1/4/2019 அன்னைக்கு நான் 12 months ரெண்ட் பே பண்ணல, அதுல 6 months ஃபார் தி இயர், 6 months நெக்ஸ்ட் இயரா? இன்னைக்கே உனக்கு தெரியும் அடுத்த 6 மாசத்துக்கு நீ ரெண்ட் பே பண்ணிட்டேன்னு. அப்போ அட் தி டே ஆஃப் இன்கரிங்கே உனக்கு தெரியும் இது ப்ரீபெய்டு. ஆனா க்ளோசிங் ஸ்டாக் 31 மார்ச் அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் எவ்வளவு என்கிட்ட ஸ்டாக் இருக்க போகுது. நான் வாங்கின ஸ்டாக் லாஸ்ட் டே அன்னைக்கு கூட வித்து போயிடலாம். அப்ப லாஸ்ட் டே அன்னைக்கு கூட எதுக்குள்ள வந்துரும்? சேலுக்குள்ள வந்துரும். லாஸ்ட் டே விக்காம இருக்கிறது எனக்கு என்னது? அப்போ இது டே ஈவென்ட். இது என்ன ஈவென்ட்? ஆனா இந்த ப்ரீபெய்ட் டே ஈவென்ட் கிடையாது. யூ வில் நோ இட் வெல் பிஃபோர். இது ப்ரீபெய்டு உனக்கு எப்பவே தெரியும், முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் நீ தனியா கிரெடிட் ஆஸ்பெக்ட் போடாம உள்ளுக்குள்ளேயே நீ பினான்சியல்ஸ்ல காமிச்சிக்கலாம். இது லாஸ்டா தெரியறதுனால நீ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல போய் என்ன பண்ண முடியாது? எஃபெக்ட் கொடுக்க முடியாது. அதனால தனியா எஃபெக்ட் கொடுக்குற.
இது ரெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ளே எஃபெக்ட் கொடுக்குற, இது நீ எங்க கொடுக்குற தனியா. ஆனா க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஆல்சோ ஏ அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரீபெய்ட் இஸ் ஆல்சோ ஏ அட்ஜஸ்ட்மெண்ட். ஒன்ஸ் நீங்க கிரெடிட் எஃபெக்ட் கொடுத்தா பேலன்ஸ் ஷீட்ல என்ன எஃபெக்ட் கொடுக்கணும்? டெபிட் எஃபெக்ட் கொடுக்கணும். அதனாலதான் அசெட் சைடுல ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்னு என்ட்ரி போடுறோம். சப்போஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இல்லாம, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்துன்னா ரெண்டு என்ட்ரி, ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஏன்னா அதுக்கான டியூவல் எஃபெக்ட் ஆல்ரெடி ஆயிருக்கணும் கரெக்டா, அதனால தான் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள வருது. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள இருக்கு, ட்ரையல் பேலன்ஸ்க்கு வெளில இல்லாம, வெளில இருந்தா அது அட்ஜஸ்ட்மெண்ட், உள்ள இருந்துச்சுன்னா என்ட்ரி, டியூவல் என்ட்ரி பாஸ் ஆகி வந்திருக்கு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை இங்க போடுவியா இங்க போடுவியா? இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவியா பேலன்ஸ் ஷீட்ல போடுவியா? யுவர் ஆன்சர். லெட்ஜருக்குள்ள இருக்கிறத லெட்ஜருக்குள்ள, தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா க்ளோசிங் ஸ்டாக்கை ட்ரேடிங் பேண்ட்ல போடுவியா பேலன்ஸ் ஷீட்ல போடுவியா? பேலன்ஸ் ஷீட். ஏன்னா எப்ப தெரியுமா ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் வரும்? பர்ச்சேஸ்ல இருந்து டிடெக்ட் ஆனாதான். பர்ச்சேஸ்ல இருந்து, அப்ப பர்ச்சேஸ் அகைன்ஸ்ட் அது என்ட்ரி பாஸ் ஆனதுனால தான் க்ளோசிங் பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது பர்ச்சேஸ்ல இருந்து என்ன ஆயிருக்கும்? டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ட்ரேடிங் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அப்ப எங்க எஃபெக்ட் தான் பெண்டிங்ல நிக்குது? பேலன்ஸ் ஷீட் தான். அப்ப எங்க தான் போடணும்? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல தான் போடணும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் உள்ள க்ளோசிங் ஸ்டாக் வந்ததுன்னா க்ளோசிங் ஸ்டாக் இஸ் அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் என்ன? பர்ச்சேஸ். என்னது என்ன ராஜா? பர்ச்சேஸ்க்குள்ள என்ன இருக்கும்? அட்ஜஸ்ட் ஆகி தான் க்ளோசிங் ஸ்டாக் எதுக்குள்ள வரும்? ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள. வாயத்தரம் சொல்றா கோடி, ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள வரும். இந்த ஸ்டாக்ல தானே நீ இப்ப டிடெக்ட் பண்ற, பர்ச்சேஸ்ங்கிறதுல தானே இந்த க்ளோசிங் ஸ்டாக் டிடெக்ட் பண்ற. எங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்லயே பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட்ல க்ளோசிங் ஸ்டாக் போட்டு எதுல இருந்து டிடெக்ட் பண்ற? பர்ச்சேஸ். அதை நான் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ளே பண்ணிட்டேன். அப்போ இந்த நம்பரும் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? அட்ஜஸ்டட். அப்ப திருப்பி ஒரு வாட்டி க்ளோசிங் ஸ்டாக் போட்டா திருப்பி ஒரு வாட்டி டிடெக்ட் ஆகும். அப்ப எங்க போடக்கூடாது? இங்க போடக்கூடாது. அப்ப எங்க மட்டும் போட்டா போதும். ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கு அது கேரி ஃபார்வர்ட் பண்றல, எதெல்லாம் நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது எங்க போட சொன்னேன்? அப்ப நீ படிக்கிற ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் வருது, ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள க்ளோசிங் ஸ்டாக் வருது, அது என்ன பண்ண போற? நீ கேரி ஃபார்வர்ட் பண்ண போற அடுத்த வருஷத்துக்கு. அப்ப அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போற எல்லாத்தையும் எங்க போட சொன்ன? அசெட் சைடுல போட்டு. அப்போ சம் ட்ரையல் பேலன்ஸ்ல ஓப்பனிங் ஸ்டாக்கும் டெபிட்ல இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கும் டெபிட்ல இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் டெபிட். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல நம்ம க்ளோசிங் ஸ்டாக்க அசெட்டா போடுறோமா? இந்த வருஷத்துல நம்ம என்னவா போட்டிருக்கோம்? அசெட்டா போட்டிருக்கோமா? நெக்ஸ்ட் இயர் ட்ரையல் பேலன்ஸ் ஓபன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஓப்பனிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இங்க எங்க எல்லாம் இருக்கோ இது எல்லாத்துக்கும், இது என்னென்ன அசெட்ல இருக்கோ எல்லாத்துக்கும் அசெட் அக்கௌண்ட் டெபிட், லேண்ட் அக்கௌண்ட் டெபிட், மிஷினரி அக்கௌண்ட் டெபிட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் எல்லாத்துக்கும் டெபிட் பண்ணி 2 liability, 2 capital, 2 sundry creditor, 2 bills payable இருக்கிற எல்லாத்தையும் டெபிட் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆயிடும்? அந்த ஜர்னல் என்ட்ரி டேலி ஆகுமா ஆகாதா? நெக்ஸ்ட் புக்ல இது 31st March 2020 1/4/21 நெக்ஸ்ட் இயர் புக்ஸ் ஓபன் பண்ணுவல, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன தெரியுமா போடுவோம்? ஓப்பனிங் என்ட்ரி தான் போடுவோம். என்ன என்ட்ரி? இங்க இருக்கிற அசெட் எல்லாத்தையும் டெபிட் பண்ணி இங்க இருக்கிற லைபிலிட்டி எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணி. அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி தானே? அப்ப நெக்ஸ்ட் இயர் ஜர்னல் என்ட்ரி என்ன ஆயிடும்? அசெட் வில் பி இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. அப்போ இங்க இருக்கிற ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இங்க என்னவா வந்துரும்? இங்க இருக்கிற ஸ்டாக் இங்க என்னவா வந்துரும்? ஓப்பனிங் ஸ்டாக்னு வந்துரும். அதனாலதான் ட்ரையல் பேலன்ஸ்ல ஓப்பனிங் என்ட்ரினால தான் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் ஆகுது. ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற அசெட் டெப்ரிசியேஷன் போட்டிருக்குமா போட்டிருக்காதா? போட்டிருக்காது. ஏன்? இங்க இருக்கிற பேலன்ஸ் தானே இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற பேலன்ஸ் தானே டெபிட்ல ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருக்கு. இங்க இருக்கிற பேலன்ஸ்க்கு லாஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் தான் போட்டிருப்போம். கரண்ட் இயருக்கு போட்டிருப்போமா? போட்டிருக்க மாட்டோம். அதனாலதான் டெப்ரிசியேஷன் என்னவா யூஸ் பண்றோம்? அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா இங்க இருக்கிற அசெட்டுக்கு நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணிடுவோம்? ஓப்பனிங் என்ட்ரி பாஸ் பண்ணி இங்க இருக்கிற வேல்யூவை நெக்ஸ்ட் இயர் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டா லாஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் தான் அட்ஜஸ்ட் ஆயிருக்குமே தவிர கரண்ட் இயர் டெப் அட்ஜஸ்ட் ஆயிருக்காது. ஏன்னா 1ஆம் தேதியே இங்க வந்து உட்காந்துரும். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து உட்கார்ற சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்? ஸ்டாக், அசெட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே வந்து உட்காந்துரும். அசெட்ல டிரான்சாக்ஷன் இருந்தா அசெட் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி வெளில வந்துருக்கும். அசெட் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ் சேல் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வெளில வந்து ஒரு பேலன்ஸ் வந்து உட்காந்துருக்கும்.
அதுல எதுவுமே எது அட்ஜஸ்ட் ஆயிருக்காது, டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் ஆயிருக்காது. புரியுதா ராஜா? அதனாலதான் நம்ம எங்க அட்ஜஸ்ட் பண்றோம் டெப்ரிசியேஷன், எங்க அட்ஜஸ்ட் பண்றோம் டெப்ரிசியேஷன், P&L அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷனை அட்ஜஸ்ட் பண்றோம். புரியுதா புரியலையா? இப்ப நான் எங்க இருந்தேன், ஒய் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் டெபிட்டட், க்ளோசிங் ஸ்டாக் இஸ் கிரெடிட்டட்ங்கிற ஆன்சர் தேடிட்டு இருக்கோம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஏன் கிரெடிட் பண்றோம், பர்ச்சேஸ்ல இருந்து ப்ரீபெய்டு மாதிரி. இது பர்ச்சேஸ்ங்கிறது எக்ஸ்பென்ஸ், அதுல சம் எக்ஸ்பென்ஸ் ப்ரீபெய்டா இருக்கு, அது எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும், அதனால பை க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் இயர் நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்ட் கரண்ட் இயர் 1,40,000 பே பண்ணிட்டேன், 20,000 ப்ரீபெய்டு. கரண்ட் இயர்ல நீ என்ன பண்ணுவ, 20,000 மைனஸ் பண்ணிடுவ, 1,20,000. இந்த 20,000 எடுத்துட்டு போயிட்டு அசட்னு போட்டுருவ. நெக்ஸ்ட் இயர்ல யூ ஆர் பேயிங் ரெண்ட் ஃபார் 1 lakh. ஆல்ரெடி 20,000 பே பண்ணதுனால நெக்ஸ்ட் இயர்ல வேற எவ்வளவு தான் பே பண்ற, 1 lakh. நெக்ஸ்ட் இயர் P&L 1 lakh வருமா, 120 வருமா, 1 lakh வருமா, 120 வருமா, எப்படி வரும், 1 lakh வருமா, 120 வருமா, 1,20,000 தான் வரும். ஏன் சார் 1,20,000 வருது, 1 lakh இந்த பீரியடுக்காக இந்த பீரியட்ல பே பண்ணுது, 20,000 இந்த பீரியடுக்காக லாஸ்ட் பீரியட்ல பே பண்ணுது. ஆக மொத்தம் நம்மளோட P&L குள்ள 1,20,000 தான் வரும். ஃபாலோயிங் அக்ரூவல் கான்செப்ட். அப்ப வாட் இஸ் அக்ரூவல் கான்செப்ட் குள்ள போலாம். அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன, நத்திங் பட் P&L ட்ரேடிங் இருக்கு தெரியுமா, இஸ் ஃபார் த பீரியட். என்ன இது, ஃபார் த பீரியட். ஒரு வருஷத்துக்குனா ஒரு வருஷத்துக்கான, 2 வருஷத்துக்குனா 2 வருஷத்துக்கான. டியூரிங் த பீரியட் என்ன நடந்துச்சுன்னு போடக்கூடாது, என்ன போடக்கூடாது, டியூரிங் த பீரியட் என்ன நடந்துச்சுன்னு போடக்கூடாது, ஃபார் த பீரியட் என்ன நடக்குன்னு தான் போடணும். ரெண்ட் டியூரிங் த பீரியட் எவ்வளவு தான் பே பண்ணிருக்க, ஆனா ஃபார் த பீரியட் ரெண்ட் எவ்வளவு, 120 போட்டு. அப்ப 20,000 ஏன் கம்மியா பே பண்ணிருக்க, லாஸ்டே பே பண்ணிட்டேன் சார் அப்படின்னா ஓப்பனிங்ல இருக்கிற ப்ரீபெய்டு அடிச்சு போயிடும். சரி இன்னும் பே பண்ணல சார்னு சொன்னீங்கன்னா அதை 20,000 அவுட்ஸ்டாண்டிங்கா ஆட் பண்ணி லைபிலிட்டியா போடுவேன். ஆனா போத் த கேசஸ் P&L டெபிட் ஆகுற அமௌண்ட் வந்து ஃபார் த பீரியட் தானே தவிர டியூரிங் த பீரியட் கிடையாது. அப்போ ஃபார் த பீரியட் P&L வரணும், டியூரிங் த பீரியட் தான் லெஜர்ல இருக்கும். எப்படி, ஃபார் த பீரியட் இங்க வரணும், டியூரிங் த பீரியட் தான் லெஜர்ல இருக்கும். டிஃபரன்ஸ் மேபி ப்ரீபெய்டு மேபி அவுட்ஸ்டாண்டிங். இதுக்கு தான் எஃபெக்ட் கொடுத்து இந்த ஃபார் த பீரியடுக்கும் டியூரிங் த பீரியடுக்கும் தான் எஃபெக்ட் கொடுத்து, ஃபார் தி டெபிட் அதிகமா இருந்துச்சுன்னா கிரெடிட்லயும், கிரெடிட் அதிகமா இருந்துச்சுன்னா டெபிட்லயும் பேலன்ஸ் ஷீட்ல போட்டு நம்ம என்ன பண்றோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டேலி பண்றோம். இதான் நம்ம என்ன பண்ணிட்டு பேசிக்கலி we are doing. ஏன்னா அக்ரூவல் கான்செப்ட் இஸ் நத்திங் பட், அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன, ஃபார் தி பீரியட். நல்லா 3 கான்செப்ட் இருக்கு, ஒன்னு கேஷ் மாடல், இன்னொன்னு அக்ரூவல், மூணாவது ஹைபிரிட். ஒன்னு கேஷ், இன்னொன்னு அக்ரூவல், மூணாவது ஹைபிரிட். ஃபர்ஸ்ட் கேஷ் மாடல் சொல்லிடுறேன். கேஷ் சேல்ஸ், கேஷ்ல நடந்தது மட்டும் தான் கிரெடிட் பண்ணுவேன், கேஷ்ல நீ பண்ண எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் டெபிட் பண்ணுவேன். கேஷா அவுட்ஃப்ளோனா அது சேல்ஸ், கேஷ் இன்ஃப்ளோன்ஸ்னா சேல்ஸ், கேஷால அவுட்ஃப்ளோ ஆயிருச்சுனா அது என்னது, பர்ச்சேஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ், ரிமைனிங் தான் பேலன்ஸ். இது என்ன கான்செப்ட், கேஷ். என்னெல்லாம் கேஷா நடந்திருக்கும், தட் இஸ் கேஷ்னா கேஷ் இன்க்ளூட்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் தான். ஒரிஜினலா ரிசீவ் ஆயிருக்கணும், ரிசீவபிள் பேயபிள்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது எந்த பேஜ்ல, கேஷ் கான்செப்ட்ல. அக்ரூவல்ல டியூரிங் த பீரியட் நடந்ததெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ்ல வந்துடும். ஆனா நான் என்னத்தை தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், ஃபார் தி பீரியட். டியூரிங் தி பீரியட் என்ன, 1/4/19 ல இருந்து 31/3/2020 குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா 1/4/19 to 31/3 P&L ல 31/3 P&L ல 1/4/19 to 31/3 P&L ல ஃபார் தி இயர் தான் வரணும். ஆனா இந்த டேட்டுக்குள்ள 150 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நடக்கிறது கூட நான் இப்ப எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருப்பேன், அது டியூரிங் தி இயர் நடந்திருக்கும். டியூரிங் தி இயர்ல நடந்ததெல்லாம் நான் எதுல போட மாட்டேன், ட்ரேடிங் P&L போட மாட்டேன், ஃபார் தி இயருக்கு என்னவோ அதான் P&L போடுவேன். இப்ப ரெண்ட் ரிசீவபிள், நான் ரெண்ட் வாடகை கொடுத்துருக்கேன், 6 மாசம் தான் கொடுத்துருக்கேன், 6 மாசம் கொடுக்கல, 12 மாசத்துக்கு தான் நீ ரெண்ட் போடணும். 1,20,000 ரூபாய் ரிசீவபிள், ஆனா 60,000 தானே வந்திருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட் இது ட்ரையல் பேலன்ஸ்ல எவ்வளவுதான் காமிச்சிருக்கும், எப்படி 6 வாட்டி தான் ரெண்ட் வாங்கியிருப்ப. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட், 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 கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் 6 வாட்டி தான் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்ப. அப்ப ரெண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸ் 6 வாட்டி தானே கிரெடிட் ஆயிருக்கும். அப்ப 6 வாட்டி கிரெடிட் ஆன பேலன்ஸ் எவ்வளவுதான் வரும். ஆனா ஃபார் தி இயர் தானே போடணும், டியூரிங் தி இயர் 60,000 போடக்கூடாதுல.
அப்ப நான் ஆன்சர் 120, மீதி 69 போடுவேன். இன்கம் அக்ரூட் பட் நாட் yet received அப்படின்னு போட்டு 120 போட்டுருவேன். ஆனா 60 ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து வரல, அட்ஜஸ்ட்மெண்டா கிரெடிட் பண்ணிருக்கியா, கிரெடிட்ல ஆட் பண்ணா கிரெடிட்னு அர்த்தம். அதுக்கு டியூவல் எஃபெக்ட் என்ன பண்ணணும், டெபிட்ல போயிட்டு அசெட் இன்கம் அக்ரூட் பட் நாட் yet received, நீ யார்கிட்ட வாங்க வேண்டியது இருக்கு போட்டுருவேன். அப்போ ஃபார் தி பீரியட் தான் நம்ம எதுல போடுவோம், பீரியட்ல போடுவோம். டியூரிங் தி பீரியடுக்கும் ஃபார் தி பீரியடுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அவுட்ஸ்டாண்டிங் இது. இப்போ இந்த வருஷம் 20,000 மைனஸ் பண்ணல, அது நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதே மாதிரி இந்த வருஷம் க்ளோசிங் ஸ்டாக் நீ மைனஸ் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணோம். அதனாலதான் பர்ச்சேஸ் இருக்கிற சைடாவே ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுரும். ஏன் சார் தனியா போட்டோம், இந்த ஓப்பனிங் ஸ்டாக் டியூரிங் தி இயர் எனக்கு எந்த டிரான்சாக்ஷனால வரல, டியூரிங் தி இயர் நான் ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி ஓபன் பண்ணிருப்பேன்ல, என்ன என்ட்ரி, ஓப்பனிங் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரி போட்டிருப்பேன் தெரியுமா, இருக்கிற அசெட் எல்லாத்தையும் டெபிட், இருக்கிற லைபிலிட்டி எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணி ஒரு ஓப்பனிங் என்ட்ரி போட்டிருப்பேன்ல, அந்த ஓப்பனிங் என்ட்ரி மூலமா தான் எனக்கு என்ன ஸ்டாக் உள்ள வந்துச்சு. அதனாலதான் அது பர்ச்சேஸ்ல போடாம தனியா போட்டிருக்கேன். அதை பர்ச்சேஸ்ல போடாம என்ன போட்டிருக்கேன், தனியா போட்டிருக்கேன். புரியுதா ராஜா என்ன சொல்றேன்ட்டு. அப்ப க்ளோசிங் ஸ்டாக் ஏன் கிரெடிட் பண்றோம், க்ளோசிங் ஸ்டாக் இஸ் a prepaid expense, closing stock is a prepaid expense incurred during the year but will be நெக்ஸ்ட் இயர். அப்ப என்ன பண்ணோம், கரண்ட் இயர்ல லெஸ் பண்றோம். அதனாலதான் பர்ச்சேஸ் கூட ஆப்போசிட் சைடு. நெக்ஸ்ட் இயர்ல சேம் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிருந்தோம், 20,000 நம்ம இங்க என்ன பண்றோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா போன வருஷத்துக்கு இன்கர் பண்ணிருக்கேன், ஆனா இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்ஸ் தானே, அப்ப இந்த வருஷம் ஆட் பண்ற மாதிரி கரண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணல. அதனாலதான் போன வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்க இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்கா போடுறோம். இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் இத தனியா போடக்கூடாது. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இதான் நடக்குது. ஆனா மூணு டிஃபரெண்ட் என்ட்ரியா போடுறோம். மைனஸ்ங்கிறதுனால கிரெடிட் ஆகும், இது ரெண்டுத்தையும் டிஃபரெண்ட் நேம்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், டெபிட் பண்ணிடுறோம். ஆனா இது மூணுத்தையும் செட் பண்ணா இப்படி பண்ணா, இந்த ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டா அது பேர் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், விச் மீன்ஸ் நத்திங் பட் நீ வித்த குட்ஸோட உனக்கு செலவு, நீ வித்த குட்ஸுக்கான உனக்கான செலவு தான் என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். நீ வித்த குட்ஸோட உனக்கான செலவு 40,000 ரூபாய், நீ வித்ததோட வேல்யூ 60,000 ரூபாய், ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும், 20,000 ரூபாய் ப்ராஃபிட். புரியுதா ராஜா. இதுல என்னென்ன என்ட்ரி போடுவோம், 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 purchases less purchase return, 2 wages, 2 gross profit, இங்க by sales by closing stock. பிராக்டிக்கலா பினான்சியல்ஸ் போடும்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஏமாத்த முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும், அதை ஓப்பனிங் என்ட்ரி போட்டுட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கா போட்டாச்சு. பர்ச்சேஸ் ஏமாத்த முடியாது, ஏன்னா வாட் எவர் யூ ஹவ் பர்ச்சேஸ்டு யூ ஹவ் அப்டேட்டட் இன் ஜிஎஸ்டி போர்ட்டல். நீ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தா நீ சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருப்ப, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருப்ப, இதெல்லாம் அங்க போயிடும். சேல்ஸும் ரிட்டர்ன்ல கொடுத்துருப்ப, மாத்த முடியாது. எக்ஸ்பென்ஸ் கணக்குல வந்திருக்கும், அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸா போயிருக்கணும், என்ட்ரி பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ உன்னோட ப்ராஃபிட் ஆல்டர் பண்ற ஒரே ஒரு ஃபிகர் க்ளோசிங் ஸ்டாக். உன்னோட ப்ராஃபிட் ஆல்டர் பண்ற ஒரே ஃபிகர் என்னதான், க்ளோசிங் ஸ்டாக். உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் 31 மார்ச் அன்னைக்கு எவ்வளவு இருந்ததுன்னு நீ சொல்றதுதான். 31 மார்ச் அன்னைக்கு தானே உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் போடுற. அதுக்கப்புறம் நீ ஒரு 6 மாசம் கழிச்சு ஆடிட் பண்ற, அதை ஒரு வருஷம் கழிச்சு டிபார்ட்மெண்ட்காரன் பாக்குறான், அவன் வந்து ஒரு வருஷம் கழிச்சு 31 மார்ச் அன்னைக்கு என்ன இருக்குன்னு க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அப்ப 31 மார்ச் அன்னைக்கு நம்ம இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், மோர் ஆர் லெஸ் அப்படி இப்படி ஏத்திக்கலாம். பெரிய கன்சர்ன் எல்லாம் ஏத்த முடியாது, சின்ன கன்சர்ன் ஏத்தலாம். பெரிய கன்சர்ன் எல்லாம் ஸ்டாக் ஆடிட் இருக்கும், ஸ்டாக் ஆடிட் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பட் சின்ன சின்ன கன்சர்ன் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோசிங் ஸ்டாக் தான் ப்ராஃபிட்டோட மேஜர் டிட்டர்மினிங் ஃபேக்டர். மீதி எதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. எதை தான் நம்மளால ஆல்டர் பண்ண முடியும், க்ளோசிங் ஸ்டாக். ப்ராஃபிட் எனக்கு ஏறணும் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் ஏத்து. க்ளோசிங் ஸ்டாக் ஏத்துனா ப்ராஃபிட் என்ன ஆயிடும். ஏன் சார் க்ளோசிங் ஸ்டாக் ஏத்துனா எப்படி சார் ப்ராஃபிட் ஏறும், க்ளோசிங் ஸ்டாக் ஏத்துனா எப்படி சார் ப்ராஃபிட் ஏறும், க்ளோசிங் ஸ்டாக் ஏத்துனா என்ன ஏறிடும்,
ப்ராஃபிட் ஏறிடும். அது எப்படின்னு சொல்றேன். க்ளோசிங் ஸ்டாக் இறக்குனா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? இறங்கிடும். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் சொல்றாங்க கம்பெனி. ஃபர்ஸ்ட் நம்மளோட எஃபெக்ட் எஸ்ஆர் எஃபெக்ட்னு கூட வச்சுக்கோ. ஓகேவா? எந்த புக்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சது. டிஃபரண்ட் சைடு சேம் எஃபெக்ட். சேம் சைடு டிஃபரண்ட் எஃபெக்ட். டிஃபரண்ட் சைடு சேம் எஃபெக்ட். சேம் சைடு க்ளோசிங் ஸ்டாக் ஏறினா ப்ராஃபிட் ஏறும். ஏன்னா டிஃபரண்ட் சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கும்? அப்ப இதுவும் இதுவும் வேற வேற சைடுல இருக்கிறதுனால இது ஏறினால் இதுவும் ஏறும். சேல்ஸ் ஏறினால் ப்ராஃபிட் ஏறும். ஏன்னா டிஃபரண்ட் சைடு. சேம் சைடு இருக்கு. பர்ச்சேஸ் ஏறினா ப்ராஃபிட் இறங்கும். பர்ச்சேஸ் இறங்குனதுன்னா ப்ராஃபிட் ஏறும். ஓப்பனிங் ஸ்டாக் இறங்குனதுன்னா ப்ராஃபிட் இறங்கும். பிச்சுடுவோம், ஏறும். சேம் சைடு டிஃபரண்ட் எஃபெக்ட். ஓப்பனிங் ஸ்டாக் ஏறுனுச்சுன்னா ப்ராஃபிட் இறங்கும். ஏன் சார்னு பார்க்கணும்ல, ஏன் தெரியணும்ல, அதையும் சொல்றேன். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் பிளஸ் வேஜஸ் minus closing stock is equal to cost of goods sold, which is nothing but cost. Cost என்ன தெரியும்ல? சேல் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட் படிச்சிருக்கல, அது தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் வேஜஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஏறினாலும் பர்ச்சேஸ் ஏறினாலும் வேஜஸ் ஏறினாலும் க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஏறிடும். ஓப்பனிங் ஸ்டாக் ஏறினாலோ பர்ச்சேஸ் ஏறினாலோ வேஜஸ் ஏறினாலோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன ஆயிடும்? காஸ்ட் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? ஆமா, ஒரு 100 ரூபாய் குட்ஸ், 100 ரூபாய் குட்ஸ் நீ வித்திருக்க, 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட்? 90 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா அப்ப காஸ்ட் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? அப்போ இந்த இது மூணு ஏறினதுன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஏறிடும். சோ ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? படுத்துரும். ஓப்பனிங் ஸ்டாக் இறங்குனுச்சுனாலோ பர்ச்சேஸ் இறங்குனுச்சுனாலோ வேஜஸ் இறங்குனதுனாலோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன ஆயிடும்? இறங்கிடும். ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? ஏறிடும். க்ளோசிங் ஸ்டாக் ஏறினா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இறங்கிடும். ஏன்னா இங்க டிடக்டிங் ஃபேக்டரா இருக்குல்ல, இங்க டிடக்டிங்கா இருக்குல்ல, அங்க என்ன ஆயிடும்? அப்படியே ஆட் ஆயிடும். அப்போ இங்க ஏறினதுன்னா அங்க என்ன ஆயிடும்? இங்க இறங்குனதுன்னா அங்க என்ன ஆயிடும்? ஏறிடும். அதனால க்ளோசிங் ஸ்டாக் ஏறினதுன்னா காஸ்ட் இறங்கும், காஸ்ட் இறங்கினா ப்ராஃபிட் ஏறும். அதனாலதான் க்ளோசிங் ஸ்டாக் ஏறினதுன்னா ப்ராஃபிட் டைரக்டா ஏறல, க்ளோசிங் ஸ்டாக் ஏறதுனால காஸ்ட் என்ன ஆயிடும்? இறங்கிடும். காஸ்ட் இறங்குறதுனால ப்ராஃபிட் ஏறுது. க்ளோசிங் ஸ்டாக் இறங்குனதுன்னா காஸ்ட் ஏறிடும், ப்ராஃபிட் படுத்துரும். புரியுதா? ஒரு நம்பர் வச்சு சொல்லி தரவா? Join. Opening stock 10,000. Opening stock எவ்வளோ? 10,000. Purchases 1 lakh. Purchase எவ்வளோ? Closing stock 90,000. Sorry, 20,000. Closing stock எவ்வளோ? 20,000. Sales 1,50,000. நீ இத்தனை நாளா என்ன தெரியுமா பண்ணிருப்ப? ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, பர்ச்சேஸ் 1,00,000, க்ளோசிங் ஸ்டாக் 20,000, சேல்ஸ் 1.5 lakhs, 1.7 lakhs, 1.7 lakhs, பேலன்ஸ் 160,000, கிராஸ் ப்ராஃபிட் தான் போட்டிருப்ப. கரெக்ட் தான், தப்பு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதான் ஆன்சர், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றதும் நீ இத்தனை நாளா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டதும் குவைட் டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் சொல்லுவேன். காஸ்ட் ஆஃப் 10 plus 1 lakh minus 20. அப்போ நீ 90,000 மதிப்புள்ள குட்ஸ் எவ்வளவு வித்திருக்க? அப்ப 60,000 ப்ராஃபிட் நான் சொல்லுவேன். ஒன்னொன்னு ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் பண்ணு, பர்ச்சேஸ் டெபிட் பண்ணு, க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் பண்ணு. ஏன்னா ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஏன் சார் மைனஸ் பண்ற? இந்த 1,00,000ல 20,000க்கான குட்ஸ நான் நெக்ஸ்ட் இயர் தான் விற்க போறேன். இந்த 1,00,000க்கான பர்ச்சேஸ் பண்ண அதுல 20,000 மதிப்புள்ள குட்ஸ் நான் எப்பதான் விற்க போறேன்? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல தான் விற்க போறேன். அப்ப இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல அது எக்ஸ்பென்ஸே கிடையாது. அதனால என்ன பண்ணிடுறது? -20.
அப்ப அது 80 ஆயிடும். 80 பிளஸ் 10 என்ன ஆயிடும்? 90. அப்ப 90 தான் உன்னோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. 90,000 குட்ஸ் நீ எவ்வளவு வித்திருக்க? 1,50,000 வித்திருக்க. சோ ப்ராஃபிட் இஸ் 60,000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்க நான் ஏத்த போறேன். எவ்வளவு ஏத்த போறேன் க்ளோசிங் ஸ்டாக்க? 20 இல்லாம 40. ப்ராஃபிட் எவ்வளவு ஏத்திட்டேன் க்ளோசிங் ஸ்டாக்க? 20. அப்ப ப்ராஃபிட்டும் 20 ஏறிடும். ஆன்சர் 80. எப்படி ப்ராஃபிட் 20 ஏறுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீ. 10,000 ஓப்பனிங் ஸ்டாக் வச்சிருந்த, 1 lakh பர்ச்சேஸ் பண்ண, ஆனா 1 lakhல 40,000 எப்பதான் விற்க போற? அப்ப 60,000 குட்ஸ் தான் எப்ப வித்திருக்க? இப்ப வித்திருக்க. அப்ப 60,000 பிளஸ் 70,000 10,000 என்னாச்சு? 60 பிளஸ் 10 என்னடா? 70,000. 60 பிளஸ் 10 என்ன? 70,000. 70,000 ஒர்த் உள்ள குட்ஸ் எவ்வளவு வித்திருக்க? 80,000 இஸ் த ப்ராஃபிட். அப்ப லாஸ்ட் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, லாஸ்ட் இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, assume you have a calculator, cost rupees 10,000. ஒரு கால்குலேட்டர் விலை எவ்வளோ? ஆல்ரெடி உன்ட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்கு, நீ 10 கால்குலேட்டர் பர்ச்சேஸ் பண்ற, 2 கால்குலேட்டர் விற்காம இருக்கு. எத்தனை கால்குலேட்டர் விற்காம இருக்கு? 2. அப்ப 1 பிளஸ் 10 என்ன? 11 ஆல்ரெடி இருக்கு. எவ்வளவு விற்காம இருக்கு? 2. எப்ப விற்ப? அப்ப எப்பதான் எவ்வளவு கால்குலேட்டர் தான் வித்திருக்க? 9க்கான காஸ்ட் போட்டு 9க்கான சேல்ஸ் தான் போடணும். அப்ப 9க்கான காஸ்ட் எவ்வளோ? 90,000. அது எவ்வளவு வித்திருக்க? அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்? இப்போ அதே 1 அதே 10, ஆனா 2 கால்குலேட்டர் விற்காம இல்ல, 4 கால்குலேட்டர் வந்து விற்காம இருக்கு. எத்தனை கால்குலேட்டர்? அப்போ 1 பிளஸ் 10 எவ்வளோ? 11. 11ல எத்தனை விற்காம இருக்கு? அப்போ எத்தனை தான் வித்திருக்க? 7. 7ஓட காஸ்ட் எவ்வளோ? 70,000. அப்போ 70,000 மதிப்புள்ளது எவ்வளவு வித்திருக்க? அதே 1,50,000 ரூபாய். இங்க 90,000 ஒருத்த 150க்கு வித்த, இங்க 70,000 மதிப்புள்ள குட்ஸ் எவ்வளவு வித்துட்ட? அப்ப பாரு, ஒரு கால்குலேட்டரோட விலை இதுதான் கால்குலேட்டர் வச்சுக்கோ. இது 70,000 தான். 90,000 அதையும் 1.5 லட்சத்துக்கு வித்திருக்க. இதோட விலை 70, அதையும் 1.5 லட்சத்துக்கு வித்திருக்க. அப்ப இங்க ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம். அந்த 20,000 தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இங்க ஏறிடும். 60 பிளஸ் 20 80. அப்படின்னா கம்மி காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் எதுக்கு விற்கிற? ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்க. கம்மி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எதுக்கு வித்திருக்க? ஹியூஜ் ப்ராஃபிட். அப்ப செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்திருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன இருந்திருக்கும்? அதிகமா இருந்திருக்கும். அப்ப இங்கேயும் சேம் சேல் பிரைஸ் இருந்தா இப்படி வருமா ஆன்சர்? இங்க சேம் செல்லிங் பிரைஸ் கிடையாது, வேற வேற செல்லிங் பிரைஸ் பர் கால்குலேட்டர். இங்க 9 கால்குலேட்டர் எவ்வளவு வித்திருக்க? இங்க 7 கால்குலேட்டர் எவ்வளவு வித்திருக்க? அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஹை. செல்லிங் பிரைஸ் ஏறதுனால என்ன ஏறி இருக்கு? ப்ராஃபிட். 2 விஷயத்தினால ப்ராஃபிட் ஏறும். ஒன்னு செல்லிங் பிரைஸ்னால ப்ராஃபிட் ஏறும், இன்னும் சேல்ஸ் யூனிட்னால ப்ராஃபிட் ஏறும். நான் வெறும் ஒரு மார்க்கர் டீலர், ஒரு மார்க்கரை 9 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு மார்க்கெட்ல விற்கிறேன், எவ்வளவு ப்ராஃபிட் பார்ப்பேன்? இது மாதிரி நான் லட்சம் மார்க்கர் விற்கிறேன், எவ்வளவு ப்ராஃபிட் பார்ப்பேன்? சேம் சைடு இன்னொரு டீலர் இருக்கான், பையிங் ஐபோன், பையிங் ஃபார் 80,000 rupees, selling it for 1,50,000 rupees, 1,60,000 rupees. ஒரு ஐபோன் வாங்கி 80,000 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை ஐபோன் விற்கிறான்? ஒரு ஐபோனை 1,60,000 ரூபாய்க்கு விற்கிறான். முடியாது, சும்மா சொல்றேன். அப்போ ஒரு ஐபோன்லயே அவன் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துறான்? 80,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துறான். அவன் ஒரு ஐபோனை 2 ஐபோனா மாத்தினா ப்ராஃபிட் அதிகமாயிடும். நான் 1 ரூபாய் ப்ராஃபிட்டா 2 ரூபாய் ப்ராஃபிட்டா மாத்தினாலும் எனக்கு பல்க் ஆயிடும். ஏன்னா நான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அடிக்கிறேன். எப்படி? 1 lakh யூனிட்ஸ் விற்கிறேன், எனக்கு கஸ்டமர் அதிகம். அவன் விற்கிற ஒரு ஐபோனுக்கு ஒரு கஸ்டமர் தான் இருப்பான், அவனுக்கு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் கம்மி. அப்போ சேல்ஸ் யூனிட்லயும் ப்ராஃபிட் பார்க்கலாம், கீப்பிங் த ப்ராஃபிட் பர் யூனிட்ஸ் மினிமம். ஒரு மார்க்கருக்கு நான் எவ்வளவுதான் ப்ராஃபிட் பாக்குறேன்? 1 ரூபாய், வெறும் 1 ரூபாய் ஒரு மார்க்கருக்கு. 1000 மார்க், லட்சம் மார்க்கர் விற்கிறான், லட்சம் ரூபாய் கிடைக்குது. இன்னொருத்தன் ஒரே ஒரு ஆப்பிள் போன் விற்கிறான், ஒரு ஆப்பிள் போன்லயே 20,000 ப்ராஃபிட் பார்த்துறான். அவன் வெறும் 5 ஆப்பிள் போன் விற்கிறான், 1 lakh ப்ராஃபிட் பார்க்கறான். நான் 1 lakh ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு 1 லட்சம் மார்க்கர் விற்கிறேன், ஆனா அவன் 1 lakh ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு 5 மார்க்கர் மாத்தா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல நான் சேல்ஸ் ஏத்தணும்னா எப்படி சேல்ஸ் ஏத்தணும்? என்னோட ப்ராஃபிட் ஏத்தணும்னா எப்படி ஏத்தணும்? சேல் பிரைஸையும் ஏத்தலாம். 1 ரூபாங்கிறத 1 ரூபா ப்ராஃபிட்டை 2 ரூபா ப்ராஃபிட்டா மாத்தலாம். டக்குனு என்னோட ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? கஸ்டமரை ஏத்தணும். அப்போ கஸ்டமர் ஏத்தனாலும் தட் இஸ் 1 lakh யூனிட்ஸ் விற்கிறது போல 1.5 லட்சம் யூனிட்ஸ் வித்தாலும் எனக்கு ப்ராஃபிட் ஏறும். 1 ரூபா ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு போல 1.5 ரூபா ப்ராஃபிட்டா மாத்தினாலும் எனக்கு என்ன ஆயிடும்? ப்ராஃபிட் ஏறும். இப்போ இது இங்க எந்த எதனால ஏறுது? இங்க எதனால ஏறுது? செல்லிங் பிரைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏத்தி இருக்கோம். செல்லிங் பிரைஸ் நம்ம ஏத்தி ப்ராஃபிட் பார்ப்போம்.
புரியுதா ராஜா? இப்போ அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங், ஜிபி ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஜிபி ரேஷியோ, வாட் இஸ் ஜிபி ரேஷியோ? கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் சேல்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஜிபிஆர். ட்ரேடிங் பேலன்ஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் P&L பேலன்ஸ் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் ப்ராஃபிட் ஷோஸ் த ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. கிராஸ் ப்ராஃபிட் ஷோஸ் த, இப்போ இந்த ஐபோன் வித்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, ஐபோனோட காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், ஐபோனோட சேல் பிரைஸ், ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா வருது? ப்ராஃபிட்டா வருது. ஐபோன் வித்ததுனால வந்த ப்ராஃபிட் தான் ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஐபோன் வித்ததுல வந்த ப்ராஃபிட் வச்சு தான் நான் சேலரி கொடுக்கணும், எனக்கு ரெண்ட் கொடுக்கணும், எனக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். மிச்ச காசு தான் யாருக்கு நிக்கும்? வட்டி கட்டணும். மிச்ச காசு தான் யாருக்கு நிக்கும்? எனக்கு நிக்கும். அதுதான் நெட் ப்ராஃபிட், ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ஷோஸ் த ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, நெட் ப்ராஃபிட் ஷோஸ் த ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டி. P&L and trading P&L shows the financial performance or financial result of the entity, whereas balance sheet shows the organizational profit. என்னடா சொல்ற? P&L shows the financial performance or financial result. Balance sheet shows the financial status of the company or status of the entity. Financial position of the entity எது காட்டும்? பேலன்ஸ் ஷீட் காட்டும். ட்ரேடிங் P&L என்ன காட்டும்? ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டும். ப்ராஃபிட்டபிலிட்டியே ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியே கிராஸ் ப்ராஃபிட்டும், ஆர்கனைசேஷனல் ப்ராஃபிட்டபிலிட்டியே கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஜிபிஆர். ஜிபிஆர் 20%. ஜிபிஆர் அப்ப சேல்ஸ் 1 லேக்னா கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கும்? சேல்ஸ் 1 lakh, கிராஸ் ப்ராஃபிட் 20%, கிராஸ் ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 20,000. இதுல எதுவும் டவுட் இல்லையே? காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் என்னவா இருக்கும்? 1 lakh ப்ராஃபிட் 20னா மிச்சம் இருக்கிறது காஸ்ட் 80,000, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு திங்க் பண்ணு. இப்ப இல்ல, சொன்னதுக்கு அப்புறம். காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் 60,000. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் GPR, GPR 20%. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எத்தனை பர்சன்டேஜ்? ஃபைண்ட் அவுட் சேல்ஸ் ப்ராஃபிட், ரெண்டும் கண்டுபிடின்னு சொல்றேன். வீடியோ பாஸ் பண்ணி யோசி. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் 60,000 ரூபாய். ஜிபி ரேஷியோ எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டேன்? 20%. உனக்கு 2 டேட்டா கொடுத்துருக்கேன், இதை வச்சு உன்ட்ட 2 டேட்டா கேட்கறேன். சேல்ஸ் கேட்கறேன், ப்ராஃபிட் கேட்கறேன். யோசி, எப்படி போடுவ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீ படிச்சிருக்க மாட்டேன். ஆனா உனக்கு நீ கிராஸ் பண்ணிட்டு வந்ததுதான், உனக்கு தெரியாம கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்க, அவ்வளவுதான். என்ன சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, கவனி. 10 ரூபாய் டீ, ஒரு டீயோட விலை எவ்வளவு? 6 ரூபாய் செலவுனா எவ்வளவு ப்ராஃபிட்? 6 ரூபாய் செலவுனா எவ்வளவு ப்ராஃபிட் நிக்கும்? 7 ரூபாய் செலவுனா எவ்வளவு ப்ராஃபிட் நிக்கும்? 8 ரூபாய் செலவுனா எவ்வளவு ப்ராஃபிட் நிக்கும்? 9 ரூபாய் செலவுனா எவ்வளவு ப்ராஃபிட் நிக்கும்? இதுல எதுவும் டவுட் இல்லல? 10 ரூபாய் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டீ. உனக்கு 6 ரூபாய்க்கு டீ போடுற செலவுனா 4 ரூபாய் ப்ராஃபிட். 7 ரூபாய் ஒரு டீ போடுற செலவுனா 3 ரூபாய் ப்ராஃபிட். 8 ரூபாய் ஒரு டீ போடுற செலவுனா 2 ரூபாய் ப்ராஃபிட். 9 ரூபாய் ஒரு டீ போடுற செலவுனா 1 ரூபாய். 5 ரூபாய் தான் டீ போடுற செலவுனா. அப்போ இந்த டீ போடுற இது பேர் என்னது? செலவு, காஸ்ட். இது பேர் என்னது? ப்ராஃபிட். காஸ்ட் 60%னா ப்ராஃபிட் 40%. காஸ்ட் 70%னா ப்ராஃபிட் 30%. காஸ்ட் 80%னா ப்ராஃபிட் 20%. காஸ்ட் 20%னா ப்ராஃபிட் 80%. காஸ்ட் 60%னா ப்ராஃபிட். காஸ்ட் 70னா ப்ராஃபிட். காஸ்ட் 80னா ப்ராஃபிட். காஸ்ட் 75னா ப்ராஃபிட். அப்போ ஜிபிஆர் ப்ராஃபிட் 20%னா அதுக்கு அகைன்ஸ்ட் உள்ள காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் இஸ் 80%. அப்போ 60,000 இஸ் 80%னா 100% எவ்வளவு? 75,000. அப்போ 75,000 தான் சேல்ஸ். ஏன்னா 60 plus 40 is equal to 100.
அப்ப 6 plus 4 is equal to 10, that is sale. அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பிளஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிறது ஒரு பர்சன்டேஜ், ப்ராஃபிட்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ், 2% சேல்ஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்போ 80க்கு இதுனா 100க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ? 75,000 சேல்ஸ், 60,000 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, 15,000 இஸ் த ப்ராஃபிட். நேற்று போட்டு பாரு, 75,000 ரூபாய் 20% தான் 15,000 ரூபாய். கரெக்டா ராஜா? இப்ப இன்னொரு நம்பர் சொன்னா சொல்லிருவியா? Gross profit is 40,000 rupees. Gross profit is. Cost of goods sold ratio is 75%. வர find out sales and profit. Find out sales and profit. இப்போ காஸ்ட் நம்பர் எது கொடுத்திருக்கான் உனக்கு? ஜிபி. கிராஸ் ப்ராஃபிட்டோட ஜிபிஆர் தான் சேரும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்திருந்தானா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ரேஷியோ தான் சேரும். உனக்கு கொடுத்திருக்கிறது ஜிபி அமௌண்ட், ஆனா ரேஷியோ என்னது? ஆனா இதுதான் உனக்கு இதுதான் கன்வெர்ட் பண்ண தெரியுமே. இது 75னா இது என்னவா இருக்கும்? இது 75னா இது என்னது? இங்க என்ன பர்சன்டேஜ் கொடுத்திருக்கான்? 40,000. அப்ப 40,000 is 25%. கால்குலேட்டர்ல 40,000 டிவைடட் பை 25% போட ஆன்சர் வந்துரும். நான் உனக்கு புரியறதுக்காக போன சம் டிவைடட் பை 25, அப்போ 100 எவ்வளவுன்னு மல்டிப்ளை பண்ணி காட்டினேன். டிவைடட் பை 25 by 100, அது பேர் தான் என்னது? 25%. கரெக்டா? அப்ப கால்குலேட்டர் 40,000 டிவைட் பை 25%, 1,60,000 is your sale. அப்போ 1,60,000 சேல், ப்ராஃபிட் 40,000, காஸ்ட் என்னவா இருக்கும்? 1,20,000 காஸ்ட். அப்போ யாராவது உன் ஃப்ரெண்டு சிபிடி படிச்சிட்டு இருக்கேன், இன்டர் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன்கிட்ட கூட போய் கேட்டுப்பாரு, சார் எனக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 25,000, ஜிபி ரேஷியோ 10%, ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் கேட்கறாங்க, எப்படி போடுறதுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு என்ன இருக்காது? தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஏன்னா அவன் இந்த மாதிரிலாம் ஒரு ஆங்கிள் படிச்சிருக்கவே மாட்டான். இந்த இதை ரொம்ப ரேரு இந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்கறது வெளில எங்கேயும் தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லி கொடுக்கல. இப்போ சிஓஜிஎஸ்சி ஜிபிஆர் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? புரியல. என்ன வேணும் சொல்றா கோடி? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ எவ்வளோ? எப்படி 90 சொன்ன? 20 இருந்துச்சுன்னா, 22 இருந்துச்சுன்னா, நல்லா கவனி. ஜிபிஆர் 10% இருக்குல்ல, இப்ப ஜிபிஆர் ஜிபியோட தான் கம்பேர் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ கொடுத்திருந்தா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் தான் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாம். உனக்கு கொடுத்திருக்கிறது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஆனா ரேஷியோ. அப்ப நம்பரை மாத்த முடியாது, ஆனா ரேஷியோ மாத்தலாம். பர்சன்டேஜ் இன்னொரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அப்ப இது 10, அது என்னது? அப்போ இதுக்கான நம்பர் 90%. அப்போ 2,50,000 டிவைடட் பை 90% போட்டா 100% எவ்வளவுன்னு கிடைச்சிரும்? 2,77,777. அப்போ 2,50,000 ரூபாய் காஸ்ட், மீதி இருக்கிற 27,777 ரூபாய் ப்ராஃபிட். ஏன்னா ஒரு 2,77,000 10% போட்டா 27,777 ரூபாய் ப்ராஃபிட். 2,50,000 இஸ் யுவர் காஸ்ட். புரியுதா ராஜா? இதுவரையும் இந்த ஆங்கிள் நீ படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் ட்ரேடிங்ல உள்ள சூட்சமங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஏன் கிரெடிட் பண்றோம்னு படிச்சோம். ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ஏன் கிரெடிட் பண்றோம்னு படிச்சோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஏன் டெபிட், க்ளோசிங் ஸ்டாக் ஏன் கிரெடிட் பண்றோம். அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோன்னு ஒன்று பார்த்தோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னா என்ன? சேல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் உள்ள காஸ்ட். அது எப்படி கண்டுபிடிப்ப? டெபிட் ஆட் பண்ணி கிரெடிட் மைனஸ் பண்ற. தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தானே கிரெடிட். அப்போ ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் வேஜஸ் பிளஸ் அதர் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எங்க இருந்து மைனஸ் பண்ற? பர்ச்சேஸ்ல இருந்து மைனஸ் பண்ற. மண்ணா வரதா என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். சேம் சைடு என்ன எஃபெக்ட்? டிஃபரண்ட் எஃபெக்ட். டிஃபரண்ட் சைடு அவ்வளவுதான். க்ளோசிங் ஸ்டாக் ஏத்துறதுனால ஏன் ப்ராஃபிட் ஏறுது? க்ளோசிங் ஸ்டாக்கை ஏத்துறதுனால காஸ்ட் என்ன ஆயிடும்?
காஸ்ட் கம்மியான ப்ராஃபிட் என்ன ஆயிடும், ஏறிடும். க்ளோசிங் ஸ்டாக்கை இறக்குறதுனால ஏன் ப்ராஃபிட் இறங்குது, க்ளோசிங் ஸ்டாக்கை இறக்குனா காஸ்ட் ஏறிடும், காஸ்ட் ஏறிச்சுன்னா ப்ராஃபிட் இறங்கிடும். ஓப்பனிங் ஸ்டாக் ஏத்துறதுனால ஏன் ப்ராஃபிட் இறங்குது, சேம் சைடு டிஃபரெண்ட் எஃபெக்ட். முடிஞ்சிடும், டக்குன்னு ஆன்சர் போட்டுரு. வீட்டுக்கு வந்து ஆர் எவனாச்சும் கேட்டானா இது ஆன்சரா சொல்லணும். எக்ஸாம்ல இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் இன்க்ரீஸ்டு பை 10,000 வாட் வில் பி யுவர் எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட்னு கேட்டானா ப்ராஃபிட் வில் பி டிக்ரீஸ்டு பை 10,000. முடிஞ்சு போச்சு, முடிச்சிடணும். வீட்டுல வந்து ஏன் சார் இப்படின்னு கேட்டான்னா எவனாச்சு, அப்ப நீ பதில் சொல்லணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஏறதுனால இறங்கிடும், காஸ்ட் இறங்குறதுனால ப்ராஃபிட் ஏறுதுறான்னு சொல்லணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஏத்துறதுனால என்ன ஆயிடும், சாரி, ஓப்பனிங் ஸ்டாக் ஏத்துறதுனால காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஏறிடும், அதனால என்ன ஆயிடுது, ப்ராஃபிட். ஓப்பனிங் ஸ்டாக் படுக்கிறதுனால காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு படுத்துரும், ப்ராஃபிட் ஏறிடும் அப்படின்னு நீ பதில் சொல்லணும். ஓகேவா, நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப யாராச்சும் தூக்கத்துல எழுப்பி கேட்டானாலும் சொல்லணும். 10 வருஷம் கழிச்சு எவனா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீ சொல்லணும் இந்த விஷயங்கள்லாம். இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ரேஷியோ, ஜிபி ரேஷியோ, ஒய் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் டெபிட்டட், ஒய் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் கிரெடிட்டட், க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு எவனாலும் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நீ என்ன பண்ணணும், சொல்லணும். 10 வருஷம் கழிச்சு வில் பிகம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நவ் யூ ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட், சிஏ ஆஸ்பிரண்ட், கரெக்டா, சிஏ ஸ்டூடெண்ட். இப்ப கேட்டான்னா சொல்லிட்டு அடிய கொடு. 10 வருஷம் கழிச்சு அவனாவது எழுப்பி நடுத்தூக்கத்துல எழுப்பி கேட்டான்னா அடிச்சுட்டு சொல்லு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். இப்ப எவனா கேட்டான்னு நைட்டு 2 மணிக்கு ஆன்சர் சொல்லிடு. நவ் யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், ஆட்டிடியூட் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு. ஏன்டா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் என்ன கொடு, அடிய கொடு. 10 வருஷம் கழிச்சு சொன்னானா give them a slap first, then tell them with or fill them with the answer. சரியா, இதான் ட்ரேடிங் மட்டும் முடிச்சிருக்கோம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நம்ம எதுக்கு கீழே போல, ட்ரேடிங்க்கு கீழே போல, எங்க தான் நிக்கிறோம் இப்போ ட்ரேடிங். நெக்ஸ்ட் கிளாஸ் P&L பார்ப்போம், பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம்.